ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய நிதி நிலைமை திவாலாகிற நிலைமையில இருக்கா, இல்லை எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல தமிழகத்துடைய பட்ஜெட் 2024-25 என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கான அளவுக்கு நம்மளுடைய தமிழக பட்ஜெட் அப்படின்றது நம்மளுடைய செலவினங்கள் இருக்கு. வரவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2,99,000 கோடி, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய தமிழகத்துடைய வரவா இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது நிதி பற்றாக்குறைக்கான நிலைமையில தான் இருக்கு. இதனால தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்டு அந்த நிதி பற்றாக்குறையை கடன் வாங்கி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முன்னேற்பாடுகளை தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கு. கடன் வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ்நாடு மட்டும் கடன் வாங்கல, எல்லா நாடுகளும் கடன் வாங்குது, அண்டை மாநிலங்கள்லாம் கடன் வாங்குது. ஆனா கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனா வாங்கின கடனை எப்படி நம்ம செலவு பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழக அரசு என்ன மாதிரியான செலவுகள் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதோட நிதி அறிக்கையில இருந்தே பார்க்கலாம். தமிழக அரசு 3 முக்கியமான விஷயங்களை மேண்டேட்டரியான செலவு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சம்பளம், அதுக்கப்புறம் பென்ஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது, வாங்கின கடன்களுக்கு வட்டி பே கட்டுறது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 1,84,000 கோடி ரூபாய் வரைக்குமான செலவினங்களா இருக்குது. நம்மளோட ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 64% இந்த 3 விஷயங்களுக்கே நம்ம கொடுத்து முடிச்சிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 36% மட்டும்தான் பல நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் பாக்குறாங்க. உண்மையிலே உள்கட்டமைப்பை மேம்படுத்துறாங்களா, அது மூலியமா தமிழ்நாட்டில் வருவாய் அப்படின்றது அதிகமாகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு வருஷா வருஷம் பல கவர்ச்சிகரமான ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே போறாங்க. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், பெண்களுக்கு ஊக்கத்தொகையை மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. இதனால மட்டும் தமிழகத்திற்கு 7,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. முன்னாடி லிமிட்டடான ஆளுங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் நெருங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க வருடத்திற்கு. இதுக்கு மட்டும் 360 கோடி ரூபாய் வருஷத்துக்கு தமிழக அரசு செலவு பண்ணுது. கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம், இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறதே நான் பட்ஜெட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மூலியமா 3.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு தமிழக அரசு கொடுக்குது. இது எந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இனிமேல் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது கிட்டத்தட்ட மத்திய அரசு கூடிய ஆவாஸ் யோசனா அப்படின்ற திட்டத்தோடைய தமிழகத்தோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, தமிழக அரசு 3.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 3,500 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இப்படி பல திட்டங்கள் அப்படின்றது மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்குற விஷயமாக தான் இருக்குது. ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களாக தான் இருக்கு. இது மூலியமா தமிழகத்திற்கு எந்த ஒரு நல்லதும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி பல பொருளாதார வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. முதல்ல தமிழகத்துடைய உள்கட்டமைப்பு அப்படின்றது எந்த அளவுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தமிழகத்துடைய தலைநகரான சென்னையிலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ போடுறதுக்காக OMR புழுக்க இருக்க எல்லா ரோடையும் இவங்க நாசம் பண்ணி வச்சிருக்காங்க தான் சொல்லணும். மெட்ரோ நாங்களே போடுவோம், எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம், ரொம்ப துரிதமா பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறையின் காரணமா மத்திய அரசு கிட்ட போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் பல கட்ட டிஸ்கஷன்ல 2025 முடிக்க வேண்டிய மெட்ரோ பணிகள்ன்றது 2027 வரைக்கும் நீடிச்சிருக்கு. இதனால OMR சைடு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல்கள், சாலை நல்லாவே இருக்கிறது கிடையாது. தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய முக்கியமா IT காரிடார் இருக்கக்கூடிய ரோடுகள் இருக்கு. மவுண்ட் ரோடு எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10 வருஷமா அலங்கோலமா தான் இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல மெட்ரோ போறேன்னு சொல்லிட்டு ரோடு போறான்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு ரோட்டுக்கு மேல பாலம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோட்டை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா மவுண்ட் ரோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அலங்கோலமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆனா என்னானாலும் அறிவாலயம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் ஒண்ணுமே ஆகாது. மெட்ரோ வந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல போயிடும், பாலம் அந்த இடத்துல மட்டும் பாலம் வராது. அப்படின்னு அந்த அறிவாலயம் இருக்கக்கூடிய இடங்கள் எப்பயுமே சொபிஸ்டிகேட்டடா தான் இருக்கு. திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சி இல்லைனாலும் சரி, அந்த ஏரியாவுக்கு மட்டும் எதுவும் ஆகாத அளவுக்கு திமுக பாத்துக்கிற அளவுக்கு தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்கள் பயங்கரமான வகையில வச்சிருக்கு திமுக அரசு. இந்த மாதிரி மோசமான உள்கட்டமைப்பு வச்சிருந்தாங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்? இப்போ உள்கட்டமைப்புல வெறும் ரோடு, சாலை வசதிகள், இப்போ மழை வந்தா வெள்ளம் வருது, இது மட்டுமே கிடையாதுங்க. இப்போ புதுசா ஒருத்தர் தொழில் துவங்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரை ஊக்குவிக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுமாரான பாலிசிஸ் தான் வச்சிருக்காங்க. நம்ம பெங்களூரோ, ஹைதராபாத்தோ, மும்பையோ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ரொம்பவும் சுமாரான பாலிசிஸ் தான் வச்சிருக்கோம். இப்போ பெங்களூர்ல 50 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஸ்டார்ட் அப் துவங்குறவங்களுக்கு அந்த அரசே நிதி உழைப்பு வழங்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. சிங்கிள் விண்டோல நீங்க ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்றதுன்றது தமிழ்நாட்டில் ரொம்பவும் அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுல நிறைய ஊழல் இருக்கும், நிறைய நிர்வாக சீர்கேடுகள் அப்படின்றது இருக்கும். நம்ம ஸ்டார்ட் அப்ஸுங்கிற அளவுக்கு நம்ம உள்ளூர் மாணவர்களை திறம்பட்டவர்களா மேம்பட்டவர்களா வளர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறோம்னா இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட பின்தங்கி தான் இருக்குது. யூனிகார்ன்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்பவும் கம்மியான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ் வரல.
ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட நிலைமை என்ன இருக்குன்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி காரிடார் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுல பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் உடைய ஐடி நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிட்டி பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்குது, டார்ச் பேங்க் இருக்குது, பார்க்லேஸ் பேங்க் இருக்குது, வெல்ஸ் ஃபார்கோ இருக்குது. இந்த மாதிரி பல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர், இந்த மாதிரி பல பெரிய பேங்க்ஸோட ஐடி ப்ராசஸிங் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்துலேருந்து அதிகமான பேங்க்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஐஓபி தமிழ்நாட்டை சேர்ந்தது தான், ஸ்டேட் பேங்க் தமிழ்நாட்டை சேர்ந்தது தான், கேவிபி தமிழ்நாட்டை சேர்ந்தது தான், லக்ஷ்மி விலாஸ் பேங்க் தமிழ்நாட்டை சேர்ந்தது தான், சிட்டி யூனியன் பேங்க் தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். இது மாதிரி பல இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய பல பேங்க்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததுனால பேங்க்குக்கான எம்ப்ளாயிகள் இங்கே ஈஸியாக கிடைப்பாங்கன்னு பல வெளிநாடுகள்லேருந்து பேங்க்குடைய ஐடி ப்ராசஸிங், பேக் அண்ட் ப்ராசஸிங்கான கம்பெனிஸ் எல்லாம் முதல்ல சென்னையில் தான் துவக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறி போயிடுச்சு. இந்த எல்லா பேங்கோட நிறுவனங்களும் தன்னுடைய செகண்ட் யூனிட்டா பூனேவை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூனேல மும்பை, மகாராஷ்டிரா, யூபி மாதிரிய மாநிலங்கள்ல இருந்து ஆள்கள் கிடைக்கிறாங்க. மிக குறைந்த சம்பளத்தில் ஆள்கள் கிடைக்கிறாங்க. படித்தவர்கள் இப்போ அங்கேயும் படிக்க ஆரம்பிச்சிட்டனால படித்தவர்கள் அங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால பூனேவை நோக்கி போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெல்ஸ் ஃபார்கோன்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரேடியல் ரோட்ல ஒரு பெரிய 10 மாடி கட்டிடம் கட்டி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2026 நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்றோம், இதை நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் பெங்களூருக்கே கொண்டு போய் சேர்றோம். யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்காங்களோ பெங்களூருக்கு வாங்க, இல்லை ஹைதராபாத்துக்கு வாங்க, இல்லை வேலையை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 26 க்ளோஸ் பண்ண போறாங்க. சொந்தமாக பில்டிங் கட்டின ஒரு கம்பெனியே இங்கே எங்களால் ஃபர்தராக ரன் பண்ண முடியல, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஆட்கள் இங்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேற மாநிலங்களுக்கு நகர்றதா நம்ம பார்க்க முடியுது. பெருநிறுவனங்களுக்கு இந்த நிலைமைனா சென்னையிலேயே பிறந்து, சென்னையிலேயே வளர்ந்து, சென்னையிலேயே ஒரு கம்பெனி கட்டி ஒரு 100 எம்ப்ளாயி, 200 எம்ப்ளாயி வரைக்கும் உருவாக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இங்க ஆட்கள் கிடைக்கல, தகுதியான ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லயும், ஹைதராபாத்லயும், இல்லை பூனேலயோ தங்களுடைய நிறுவனங்களுடைய செகண்டரி யூனிட் அங்கே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு அப்படின்றது. வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்க வேற வேற மாநிலங்களுக்கோ இல்லை வேற வேற நாடுகளுக்கோ போறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க. இங்கே இருக்கிறதுக்கான ஆர்வம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு காலத்துல பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு நடந்துட்டு நல்ல படித்த நல்ல திறமையான இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிட்டு இருந்தாங்க, அங்கே செட்டில் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க சம்பாரிச்சு ஓரளவுக்கு வசதியோட இருக்கவங்க வேற வேற நாடுகளில் போய் செட்டில் ஆகிறதுக்கான நிலைமை தான் இப்போ கூடிக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஜோகோ மாதிரியான பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே துவங்கின ஒரு பெரிய நிறுவனம் கிட்டத்தட்ட தென்காசியில் ஒரு சப் யூனிட்டை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுடைய மேம்பாட்டிற்காகவும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காகவும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்ரீதர் வெம்பூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சாரு. அவரை அரசியல் காரணமா வந்து மிரட்டுறாங்க. அவர் என்னன்னா எல்லா ஊர்லயும் கோயில்கள் வந்து கட்டுறாங்க, இருக்க கோயிலை புறணமைக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை கொடுக்குறாரு. நீ எப்படி கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில கட்சியினர் வந்து மிரட்டுறதை தான் பார்க்கணும். அரட்டையா அப்பெல்லாம் நம்ம காணது கிடையாது, தமிழர்கள் காணது கிடையாது. அவருடைய ஜாதியை சொல்லி இந்த ஜாதிக்காரங்க உருவாக்குனது, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து உருவாக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரி ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். திமுகவுடைய நேரடியான ஐடிவிங்ல இருக்கக்கூடியவங்க ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பரப்புறதை வந்து பார்க்க முடியுது. சரி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, அவங்க லாபத்துக்காக ஓடுவாங்க. நம்ம சுயமா அரசோடைய பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து ஒரு நாளைக்கு 19 கோடி ரூபா வரைக்கும் நஷ்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு வருடத்திற்கு 13,000 கோடி ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 19,000 கோடி ரூபா வரைக்கும் செலவாகுது. கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா இந்த ஒரு பொதுப்பணித்துறை நிறுவனம் மட்டும் வருடத்திற்கு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த நஷ்டம்லாம் எங்க போகுது? நம்ம தலையில தான் வந்து விடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டான்ஜென்கோ இபி மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆல்ரெடி கடன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பவர் கார்பரேஷன், இது கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேல நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நஷ்டத்துல தான் இயக்குது. இந்த 4.5 ஆண்டுகள் எந்த அளவுக்கு ஒரு மலிவான ஒரு நிர்வாக திறனற்று இந்த அரசு செயல்படுதுங்கிறதுக்கு இந்த பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றது பிரயாணப்படுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பஸ்ஸுக்கு பின்னாடி கண்ணாடி இல்லை, ஓடிட்டு இருக்க வழியில டயர் கலந்து ஓடுது, படி கீழே உடஞ்சு விழுகுது, திடீர்னு கண்ணாடிகள் உடையுது. இந்த மாதிரி போக்குவரத்து துறை அவ்வளவு மோசமா இருக்கு. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கான பென்ஷன்ஸை கொடுக்கறதுக்கு முடியல, அவங்களோட பிஎஃப் கொடுக்க முடியாத நிலைமையில தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மட்டும் கிடையாது, பல பொதுப்பணித்துறை நிறுவனங்களுக்கு இதுதான் நிலைமையா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பொதுப்பணித்துறை நிறுவனங்களையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் இருந்தா தமிழ்நாடு எப்படி முன்னேற முடியும்? நம்ம சொந்தமா வெளிநாட்டு நிறுவனங்களை இங்க கொண்டு வர மாட்டோம். இருக்கக்கூடிய நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்ய மாட்டோம். புது நிறுவனங்களை உருவாக்க மாட்டோம். ஏற்கனவே இருக்கவங்கள மிரட்டி
ஏற்கனவே இருக்கிறவங்களாம் அரசியல் காரணமா மிரட்டுறதுக்குரிய வேலைகளை செய்வோம். இந்த மாதிரி நிலைமை நம்ம வந்து நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா தான் இருக்கு. ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களுக்கு தமிழ்நாடு அரசு செலவு பண்றதே கிடையாது. அவங்க திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு நேரடியா பணத்தை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டுட்டு வராங்க.